நண்பர்களே வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு மாபெரும் கலைஞன் ரோபோ சங்கரின் மனைவி அவருடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தும் ஆட்டம்தான் இது. சாதாரணமாக தெருவில் ஆட்டம் போடும் ஆட்டம் அல்ல இது. மனிதனின் வாழ்வில் ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி கடைசி வரை துணை, மனைவிக்கு அவனுடைய கணவனும் தான் இறுதி வரை துணை. மனைவி இறந்து போனால் கணவனுக்கு சகலமும் போயிற்று, அவன் ஒரு அனாதை. ஆனால் மனைவிக்கோ கணவன் இறந்தால் அவருடைய பூ பொட்டு, குறிப்பாக சொல்ல போனால் சுமங்கலி என்ற பெயரையே போய்விடும். ரோபோ சங்கர் மனைவியும் இதுபோல் தனது கடைசி ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் போடும் இந்த நடனம்தான். முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் இறந்தால் அவனுடைய மனைவி எவ்வளவு ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பார் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ரோபோ சங்கருடைய மனைவி ஒரு பெரிய நடன கலைஞர். ரோபோ சங்கரை அவர் சந்தித்ததும் ஒரு மேடையில் ஒரு நடன நிகழ்ச்சியின் போது ரோபோ சங்கர் அங்கே மிமிக்ரி செய்ய வந்துள்ளார். அதை பார்த்து அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது. ரோபோ சங்கர் மனைவியின் ஆட்டத்தை பார்த்து அதிசயித்துள்ளார். பிரியங்கா அவர்கள் ரோபோ சங்கரின் அந்த நளினத்தை பார்த்தும் மயங்கி காதலித்து திருமணம் செய்துள்ளார்கள். ஒரு மேடையில் பிரியங்கா அவர்கள் பேசும்போது தன்னுடைய கணவனை பார்த்து, எனக்கு கடைசி வரை எல்லாமே நீங்கள்தான், உங்கள் கையை பிடித்துதான் நான் கடைசி வரை நடக்க வேண்டும், என்னுடைய மரணமும் உங்களுடைய கையை பிடித்தே நிகழ வேண்டும் என்று தன்னுடைய ஆதங்கத்தையும் அந்த மேடையிலே வெளிப்படுத்தியுள்ளார் என்பதை அனைத்து பத்திரிகையிலும் அறிந்துள்ளோம். தற்போது உள்ள மீடியாவிலும் அது ஒளிபரப்பானது. எவ்வளவு ஒரு துயரமான விஷயம். திடீரென்று ரோபோ சங்கர் மறைந்துவிட்டார். அவருடைய மனைவி எவ்வளவு டிப்ரெஷனில் இருந்திருப்பார் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தெரியும், சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும். சில பேர் தன்னுடைய கணவனோ மனைவியை குடும்பத்தில் யாராவது இறந்துவிட்டால் அழுகையின் மூலம் தெரிவிப்பார்கள். சில பேர் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்த மாட்டார்கள். மௌனம் காத்தே தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பிரியா விடை கொடுப்பார்கள். இந்த நிகழ்ச்சி நமது அனைத்து குடும்பங்களிலும் நடந்துள்ள நிகழ்ச்சிகளாக நாம் பார்த்துள்ளோம். ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய மனைவிடம் மிகவும் ரசித்தது அவருடைய நடனம். அதை அவர் தன்னுடைய கணவனின் இறுதி ஊர்வலத்தில் ஆடியது தப்பு என்று சில நாதாரிகள், இவர்களெல்லாம் வாழ தகுதி இல்லாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நல்லா இருப்பார்கள் என்பது தெரியவில்லை. அந்த பிரியங்காவை நீங்கள் வாழ்த்தி பேச வேண்டாம். ஏதோ உங்களுக்கு ஒரு வாய் மென்வதற்கு அவள் கிடைத்தது போல் அவர்கள் ஆடிய ஆட்டத்தை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இது நல்ல விஷயம் அல்ல. கடைசியில் உனக்கும் இந்த நிகழ்வுகள் வரதான் போகிறது. அன்று என்ன நடக்கும் என்று உனக்கும் தெரியாது. தயவு செய்து கொஞ்சம் நாவை அடக்கி பேசு. முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள், உலகிலேயே மிகப்பெரிய ஆயுதம் நாக்கு. அந்த நாக்கை அடக்கினால் எல்லாமே அடங்கிவிடும். கண்டபடி பேசாதீர்கள் தம்பி. அந்த பெண்மணி முடியாமல் தன்னுடைய துயரத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பது தெரியாமல் தன்னுடைய கணவனுக்கு ஒரு பிரியா விடையை தனது நடனத்தின் மூலம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவர் ஆடியுள்ளார். அந்த ஆட்டத்தை மற்றவர்கள் ரோட்டில் ஆடுவது போல் குறை சொல்லக்கூடாது.
நாமும் நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ யாரோ இறந்து விட்டால் அவர்கள் உடுத்தியிருக்கும் உடை, காலணி, வாட்ச் முதற்கொண்டு அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை அந்த அவரை அடக்கம் செய்யும் குழிக்குள் போடும் பழக்கம் தொண்டு தொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, இறந்தவர் அவரை போட போகிறார். அந்த உடையை பார்த்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நமது முன்னோர்கள் அதை அப்படியே வழிமுறையாக செய்து வருகிறார்கள். அந்த முறையில்தான் இந்த பெண்மணியும் ஒரு நடனத்தை ஆடி தன்னுடைய கணவனுக்கு பிரியா உடை கொடுத்தார். சில மீடியாவை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. என்னெல்லாமோ பேசுகிறார்கள். அவர்களும் அக்கா தங்கச்சியோடு பிறந்தவர்கள் தான். என்ன, பிரியங்கா மேடம் குத்தாட்டமாக போட்டார்கள். அவர்களை பாருங்கள்டா, அவர்கள் முகத்தை பாருங்கள்டா, அந்த அலறலை பாருங்கள்டா, அதை பாருங்கள். தன்னுடைய கணவனை இறந்து எவ்வளோ பெரிய டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தெருவில் ஆடுகிறார் என்றால் ஒரு சாதாரண விஷயமா? அவர்கள் மனதுக்குள் எவ்வளவு குமுறல் இருக்கும். தன்னுடைய கணவன் இந்த வயதிலேயே நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டானே என்ற ஆதங்கம் அவர்களிடம் இருக்குமா இருக்காதா? நீங்கள் அவர்களை அவருடைய வாழ்வை மேம்படுத்த நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும். ஏதோ உங்களை எல்லாரும் அந்த மேடத்தின் வீட்டு முன்னாடி நின்று அவங்களை 4 சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் கொடுங்கள் என்று யாராவது உங்களிடம் கேட்டார்களா? நாய்களா! நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு செல்லுங்கள். உனக்கு ஏதாவது பேச வேண்டும் என்று இருந்தால் உன் வீட்டில் நடக்கும் விஷயங்களை பேசு. நல்ல ஒரு மனதை புண்படுத்தாதீர்கள். அதுவும் இப்படிப்பட்ட இடங்களில் தயவு செய்து புண்படுத்தாதீர்கள். புண்படுத்தினால் நீயும் புண்பட்டு போவாய். நாதாரிகள் இவனுடைய பேச்சுகளை எல்லாம் கேட்கும்போது இந்த மீடியாவே ஏன் தான் உருவாக்கிறானோ என்று தெரிகிறது. சரி, அவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறார்கள். பெண்மணி என்று கூட பார்க்கவில்லை. அவள் ஆடும் ஆட்டத்தை பாருங்கள், கணவன் முன்னாடி ஆடும் ஆட்டத்தை பாருங்கள் என்றெல்லாம் கேலி செய்கிறார்கள். அந்த பெண்மணியின் மனதை நினைத்து பாருங்கள். புண்படுத்தாதீர்கள். வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசாதீர்கள். உன்னுடைய வேலையை நீ பார்த்து கொண்டிரு. அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்று அவர்கள் படும் வேதனை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்க யாருக்குமே தெரியாது. நல்ல ஒரு கலைஞனை இழந்துவிட்ட ஒரு சோகம் எங்களுக்கும் உண்டு. ரோபோ சங்கர் ஒரு நல்ல மனிதன். அவருடைய ஒவ்வொரு உடல் அசைவும் மக்களை சந்தோஷப்படுத்தும் ஒரு விதமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது. அவர் யாரையும் எந்த இடத்திலும் குறை சொல்லி எப்பொழுதும் பேசியதும் கிடையாது. நினைத்திருக்கலாம் தன்னுடைய மனைவி, அவர் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், தன்னுடைய மனைவி தன்னை வழி அனுப்ப வரும்போது, நாம் முதலில் சந்திக்கும் போது நம்மளுடைய மனைவியின் நடனத்தை ரசித்தோமே, ரசிக்காமல் சென்று விடுவோமே என்று அந்த பெண்மணி நினைத்திருக்கலாம். அதனால் ஆடியிருக்கலாம். தயவு செய்து அதை குறை கூறாதீர்கள். குறை சொல்லும் யாரும் நன்றாக வாழவே மாட்டார்கள், வாழப்போவதும் இல்லை. இதை அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நீங்கள் மீடியாவில் பேசி நீங்கள் பிரபலமாக வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அந்த பெண்மணி ஒரு தமிழ்நாட்டின் பெண்மணி, ஒரு நல்ல பெண்மணி. இதுவரை ரோபோசங்கர் இருப்பதற்கு முன்னால் அவரை பற்றி எந்த ஒரு தவறான தகவலும் இதுவரை நாங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதும் இல்லை, நீங்களும் கேள்விப்பட்ட மாட்டீர்கள். எந்த ஒரு சின்ன தவறும் அந்த பெண்மணியின் மீது யாரும் சொன்னதும் கிடையாது, சொல்ல போவதும் கிடையாது. நாய்களை அவருடைய மரணத்தில் அந்த பெண்மணி ஆடியதை வைத்து நீங்கள் தவறாக பேசினால் நன்றாக இருக்காது. இன்னமும் பேசினால் அதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள் என்பதை ஒரு எச்சரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.